இல்ல வினோத், அந்த கார் டாஸ்க் முடிச்சு ஏதோ ரெடி பண்ணிட்டான்டா. நீங்க எதுக்கோ கமுருதினை கூப்பிட்டீங்க, ஞாபகம் இருக்கா? நான் டக்குன்னு எழுந்து உட்கார்ந்த ஞாபகம் இருக்கா? நான் எவ்வளவு பயத்துல இருந்தேன்னு அவருக்கு தெரியும். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம் பயமா இருக்கு. நான் சொன்னேன் தூக்கத்துல எழுந்து சாண்ட்ரா படு, அவன் எங்கேயோ நிக்கிறான்னு சொல்லிட்டு படுக்கிறேன். நான் எவ்வளவு பயத்துல இருந்தேன்னு அவருக்கு தெரியும். ஓட்டு போட்டு வெளியில அனுப்புவேன்னு நினைக்கவே இல்லை. மக்களோட மனசை வின் பண்ணி வெளியே வருதுன்னு சாதாரண விஷயம் கிடையாது. அது ஜெயிச்சிருக்கல, அது எவ்வளவு பெரிய விஷயம். அது தேர்ந்த நடிப்பிற்கான அடையாளம் உங்க ரெண்டு பேருக்கு. வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 104 அண்ட் எபிசோட் 105 ஓட ரிவ்யூ தான். பரவாயில்லைங்க, அப்படி இப்படின்னு போராடி ஒரு வழியா நம்ம ஃபினாலே டேக்கே வந்துட்டோமான்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. என்ன நினைக்கும் போது எனக்கே ரொம்ப பெருமையா இருக்குது. ஏதோ பெரிய சாதனை படைச்சிட்ட மாதிரி தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசன்லாம் ரிவ்யூ பண்றதுக்கு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுருக்கானு தெரியல. ஆனா உண்மையிலேயே இந்த சீசனை ரிவ்யூ பண்றதுக்கு நான் பட்ட பாடு இருக்கு பாருங்க, அது எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த சீசனுடைய கண்டஸ்டன்ஸ் எங்கிருந்து தான் பிடிச்சிட்டு வந்தாங்கன்னு தெரியல. அவ்வளவு அழகழகான கண்டஸ்டன்ஸ்லாம் பிடிச்சி கொண்டு உள்ள போட்டு இவங்களை வச்சு ஷோ பண்றதுக்கு பிக் பாஸ் டீம் பட்ட பாடு, இவங்களை வச்சு மேய்க்கிறதுக்கு பிக் பாஸ் பட்ட பாடு, அதுக்கப்புறம் வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து விஜய் சேதுபதி பட்ட பாடு இல்லாம இதை ரிவ்யூ பண்றதுக்கு நாங்க பட்ட பாடு, அதை பார்க்கறதுக்கு நீங்க பட்ட பாடுன்னு அநேகமா இந்த டைட்டில வந்து அந்த 4 பேர் கொடுக்க கூடாது. நியாயப்படி பார்த்தா நமக்கு தான் கொடுக்கணும்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு மற்ற சீசன்லாம் யார் வின்னர் யார் ரன்னர் அப்படிங்கிறதெல்லாம் பாதியிலே தெரிஞ்சுதான் அந்த ஷோவே பார்ப்போம். 3rd பிளேஸ் 4th பிளேஸ் 5th பிளேஸ் இதெல்லாம் யார் வர போறா அப்படிங்கிறது மட்டும் தான் கன்ஃபியூஷனா இருக்கும். ஆனா இந்த சீசன்ல மட்டும்தான் கடைசி நேரம் வரைக்கும் இப்போ வரைக்குமே யார் வின்னர் ஆக போறா, யார் ரன்னர் ஆக போறா, யார் செகண்ட் ரன்னர் அப், யார் 4th பிளேஸ் எதுவும் தெரியாத பிம்பிளிக்கு பிலாப்பியா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியல, எனக்கு புரியல. அதுலயும் இதுக்கு முன்னாடி சீசன்லாம் அவங்களுக்கு கிடைச்ச நல்லா இருக்குமே, இவங்களுக்கு கிடைச்ச நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபேவரட் கண்டஸ்டன்ட் இருந்தாங்க. ஆனா இந்த வாட்டி அந்த ஆப்ஷன் இல்ல. இந்த 4 பேர் தான், 4 பேர்ல ஒருத்தரை சூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால சரி ரைட், இந்த 4ல யாரு பெஸ்ட்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் தேடிட்டு இருக்காங்களே தவிர்த்து முழு மனசோட இவங்க தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி மக்கள்லாம் பார்க்கறாங்களான்னு சொல்லி கேட்டா அதுவுமே பிம்பிளிக்கு பிலாப்பி தான். அண்ட் வழக்கமாவே வீக்கெண்ட் எபிசோட் அப்படின்னா விஜய் சேதுபதி வருவாப்புல, கேட்க வேண்டிய அம்புட்டு கேள்வி அப்படி நாக்க புடுக்கிற மாதிரி கேட்பாப்புல, நம்மளும் பயங்கரமா ஃபயர் ஓடுவோம் அப்படிங்கிற மாதிரி தானே போயிட்டு இருந்துச்சு. அப்படித்தானே போயிட்டு இருந்துச்சு. ஆமா அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. பட் இன்னைக்கு ஏன் விஜய் சேதுபதி வரல அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு மட்டும் கிடையாது, எல்லா சீசன்லயுமே ஃபினாலே வீக்கோடைய சாட்டர்டே எபிசோட்ல ஹோஸ்ட் வர மாட்டாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா முழுக்க அழுகை நாள் அப்படிங்கிற மாதிரி தான் போகும். ஏன்னா 4 ஃபைனலிஸ்ட் 5 ஃபைனலிஸ்ட் இருக்காங்கன்னா அவங்களுடைய பயண வீடியோவெல்லாம் போட்டு காமிப்பாங்க. அதுக்கப்புறம் மிச்ச மீதி வச்சிருக்க குறும்படத்தெல்லாம் எடுத்து போட்டு காமிப்பாங்க. பிக் பாஸ் உருக பேசுவாப்ல. இது எல்லாத்துக்கும் அம்புட்டு பேருக்கு இருக்கு. தேக்கி வச்சிருந்த கண்ணீர் அம்புட்டியும் கொட்டுன்னு கொட்டி முடிச்சிட்டு சரி ரைட் நாங்க கிளம்புறோம் பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி அழுகையோட விடை பெறுவாங்க இல்லையா? அதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான எபிசோட தான் இன்னைக்குமே இருந்துச்சு. நினைவுகளை சுமந்தபடி இல்லத்தை விட்டு பிரியா விடை பெறும் போட்டியாளர்கள். நேத்து விக்ரமுடைய பயண வீடியோவை போட்டு காமிச்சாங்க. இருக்கிறதுல பயங்கர பிரமாதமா இருந்துச்சு இல்லையா? அது தொடர்ந்து இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா திவ்யா கணேஷ், அதுக்கப்புறம் சபரி, அதுக்கப்புறம் அரோரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருடைய பயண வீடியோவும் போட்டு காமிச்சாங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அதாவது இவங்க இந்த வீட்டில் பண்ண விஷயங்கள் நல்லா இருந்துச்சா இல்லையான்றது தெரியல. பட் உண்மையிலே பண்ணின எடிட்டிங் இருக்கு பாத்தீங்களா, அது சூப்பரா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக், பேக்ரவுண்ட் சாங், அது இதுன்னு போட்டு கட்டிங் இட்டிங்லாம் வந்து உண்மையிலே எடிட்டருக்கு தான் அவார்டு கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு உண்மையிலே இவங்க எல்லாருடைய பயண வீடியோவை இவ்வளவு பிரமாதமா ரெடி பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு சூப்பரா ரெடி பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு ஒரே ஒரு குறை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சபரின்ற பேர்ல ஒரு போட்டோ ஒன்று போட்டாங்க இந்த ஏஐல செலக்ட் பண்ணி. அதை பார்க்கும்போது தான் இது உண்மையிலேயே சபரியா, எந்த ஆங்கிள் பார்த்தாலும் இது சபரி மாதிரி தெரியலடா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த 4 பேர்ல மத்த 3 பேர் கூட லைட்டா தான் அழுதாங்க. பட் திவ்யா தான் அந்த பயண வீடியோ ஆரம்பிச்சதுல இருந்து பிக் பாஸ் பேசி முடிக்கிற வரைக்கும் கண்ணுல எவ்வளவுதான் கண்ணீரை தேக்கி வச்சிருந்தாங்கன்னு தெரியல, தாரதாரியா கொட்டிட்டு இருந்துச்சு. யாரையும் சம்பாதிக்கலன்னு சொன்னீங்க, தவறு. என்ன சம்பாதிச்சிருக்கீங்க? Oh my god, seriously, thank you. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பத்துல இருந்தே மென்ஷன் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது என்ன ஏது அப்படிங்கறதெல்லாம் தெரியல. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் மத்த கண்டஸ்டன்ட்ஸ்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அரோராக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன், ஒரு ஸ்பெஷல் ஹைலைட்லாம் கொடுக்கத்தான் செய்றாங்களோ அப்படிங்கிற டவுட் ஹெவியா வருது. அதுலயும்
குறிப்பா வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி வந்து அரோரா எது பேசினாலும் ஆகா ஓகா சூப்பர்மா வெரி குட்டுமா அப்படிங்கிற மாதிரி புகழ்ந்து தள்ளுவாப்ல. அரோரா யார் மேலேயாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட்டை எடுத்து வச்சுட்டா போதும் அவனை இழுத்து போட்டு அடின்னு அடிக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னடா இது அரோராக்கு மட்டும் எதுக்கு இந்த ஸ்பெஷல் பவர் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கடத்தில் அப்படி இப்படின்னு டாப் 4 வரைக்கும் கூட்டு வந்து உட்கார வச்சிட்டாங்க. சரி ஓகே அதை கூட விட்டுலான்னு வைங்களேன். இன்னைக்கு இந்த பயண வீடியோ போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியா பிக் பாஸ் ஒரு வார்த்தை ஒன்று மென்ஷன் பண்றாப்ல. அதாவது ஒரு வீடு உங்களை வந்து உதறி தள்ளி இருந்தாலும் நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா பல தாய்மார்கள் அவங்க வீட்டுக்கு வந்து உங்களை இன்வைட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாப்ல. அதை பார்க்கும்போது அதாவது ரியான ஒரு கண்டஸ்டன்ட் அதாவது அரோராவுடைய பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருந்தாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நீங்களே தான் டெலிகாஸ்ட் பண்ணீங்க. நீ தான் உங்க பேரண்ட்ஸை வேணாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு உன் வீடு வேணான்ற மாதிரி விட்டுட்டு நீ வீட்டை விட்டு வெளியே வந்து தனியா தங்கி இருக்க. அது கம்ப்ளீட்லி உன்னோட டிசிஷன். இதுக்காக நீ எந்த ஒரு காரணத்தை கொண்டு உன் பேரண்ட்ஸை ப்ளேம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அரோராவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிய ரியாவே உள்ள வந்து அட்வைஸ் பண்ணாங்க. நீ கேமரா முன்னாடி போய் பேசுறதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் பிக் பாஸ் பார்த்தாரா இல்லையான்றது தெரியல. இப்போ இவர் எப்படி சொல்றாருன்னா அவங்க வீட்டில இருந்தா அரோரா வந்து துரத்தி விட்ட மாதிரியும் அரோரா வந்து இப்போ வழி இல்லாமல் நிற்கிறாங்க அதனால மற்ற பேரண்ட்ஸ்லாம் வந்து அவங்கள வந்து எடுத்து வளர்க்கறதுக்கு ட்ரை பண்றாங்கன்ற மாதிரிலாம் பேசுறத பார்க்கும்போது எதுக்கு இந்த தேவையில்லாத சிம்பத்தி கிரியேஷன் தேவையில்லாத பில்டப்ங்கிற மாதிரி தானே இருக்கு. லட்சக்கணக்கான தாய்மார்கள் உங்களை அவங்க வீட்டு பொண்ணா வரவேற்க காத்திருக்காங்க. அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த சீசனுடைய ரியல் டைட்டில் வின்னர் அப்படின்னா அது கானா வினோத் தான். அந்த மனுஷன் மட்டும் பொட்டி எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே போகாம இருந்திருந்தா கண்டிப்பா அந்த மனுஷனுக்கு தான் டைட்டில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாரும் ஆவலா பார்த்துட்டு இருக்கலாம். யார் ரன்னரை பார்க்க போறா அப்படிங்கிற ஒரே ஒரு கியூரியாசிட்டி மட்டும் தான் இருந்திருக்கும். ஆனா அந்த மனுஷன் தான் பொட்டி எடுத்துட்டு வெளியே போயிட்டார்ல. சோ பிக் பாஸ் டீமுக்கே தெரிஞ்சுதான் அவருக்கு வந்து ஒரு பெரிய பேனரே வச்சிருந்தாங்க. அதை பார்த்துட்டு அரோரா இந்த ஒரு பேனர் மட்டும் தான் எனக்கு கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாங்க. எனக்கு தெரிஞ்சு அரோரா சொன்னதுனால அந்த பேனரையும் கழட்டி உள்ள வச்சாலும் வச்சிருவாங்க போல இருக்கு. அந்த பேனர் மட்டும் கொஞ்சம் மன கஷ்டமா இருக்கு. பட் great lesson and வழக்கமாகவே ஃபைனலிஸ்ட்டுக்கு வந்து க்ரூமிங் செஷன்லாம் வைப்பாங்க இல்லையா அதே மாதிரி இந்த 4 ஃபைனலிஸ்ட்டுக்குமே க்ரூமிங் செஷன்லாம் வச்சிருந்தாங்க. உள்ள போயிட்டு எல்லாரும் ஹேர் கட்லாம் பண்ணிட்டு ஆளே மாறி தான் வெளியே வந்தாங்க. அதுக்கப்புறமா பிக் பாஸ் வந்து எல்லாரும் கூப்பிட்டு சோஃபால உட்கார வச்சு பிக் பாஸ் வினோத் கிட்ட ஸ்பெஷலா எனக்காக கடைசியா ஒரே ஒரு பாட்டு பாடப்பா அப்படிங்கிற மாதிரி ஆசையா கேட்ட உடனே வினோத்துமே பிக் பாஸ்க்காகவே ஸ்பெஷலா பாட்டெல்லாம் எழுதிட்டு வந்திருப்பார் போல இருக்கு. அந்த சூப்பரான பாட்டை வந்து பாடி பிக் பாஸ்க்கே வந்து டெடிகேட்லாம் பண்ணாப்ல. அதுக்கப்புறமா இன்னைக்கு வந்து விஜய் சேதுபதிக்கு வந்து பர்த்டே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எல்லாருமா சேர்ந்து விஜய் சேதுபதி சாருக்கு வந்து ஒரு பர்த்டே சாங்கையும் பாடினாங்க. எனக்குமே விஜய் சேதுபதி as ஆக்டரா ரொம்பவே பிடிக்கும். அந்த மனுஷனுடைய யதார்த்தமான ஆக்டிங்லாம் நான் பயங்கரமான வெறித்தனமான ஃபேன். என்ன ஹோஸ்டிங்னு வரும்போது மட்டும்தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும், கொஞ்சம் விமர்சனம்லாம் நம்ம பண்ணுமே தவிர்த்து மற்றபடி as ஹியூமனாகவும் as ஆக்டராகவும் ரொம்ப பிடிச்ச மனுஷன். ஸோ அவருக்கு என்னுடைய சார்பாகவும் நம்முடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். அண்ட் இது ஃபினாலே வரோம் அப்படிங்கிறதுனால டெய்லி ஒரு படம் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு இருந்தாங்கல்ல. ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் படம், 2வது நாள் காமெடி படம், 3வது நாள் சண்டை படம், இன்னைக்கு 4வது நாள் எல்லாரும் வெளியே போறீங்க வேற என்ன படம் அழுகை படம் அப்படிங்கிற மாதிரி போட்டு விட்டாங்க. ஆல்ரெடி எல்லாரும் கதறி தான் அழுதுட்டு இருக்காங்க. இதுல வீடியோ வேற பார்த்து அழுக போறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுலயும் இந்த சீசன்ல எதுக்கு குறைச்சல் இருக்கோ இல்லையோ அழுகைக்கு மட்டும் குறைச்சலே இல்லைங்கிற மாதிரி எல்லாருமே ஒரு 2 கிலோ 3 கிலோக்கு நல்லா அழுது வச்சிருந்தாங்கல்ல. அதை எல்லாத்தையும் கொலெக்ட் பண்ணி ஒரு வீடியோவா போட்டு விட்டாங்க. அந்த வீடியோ பார்த்து எல்லாம் கதறி அழுதுட்டு இருந்தாங்க. கதறி அழுத கூட பரவாயில்லைங்க. பிரவீன் ராஜி கணிலாம் பயங்கரமா உட்கார்ந்து ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த எமோஷனான வீடியோ பத்தி எல்லாரும் பயங்கரமா எமோஷன் ஆனது மட்டும் இல்லாம எல்லாருமா சேர்ந்து குரூப் ஹக்லாம் கொடுத்துட்டு எஃப்ஜே வந்து இந்த தருணத்தில் நாங்க வந்து கமருதீன், பார்வதி, நந்தினி இந்த வீட்டை விட்டு வெளியே போனாங்க இல்லையா அவங்க 3 பேரையும் மிஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா பிக் பாஸ் கிட்ட பிக் பாஸ் எங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு உம்மா கொடுக்க பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஆமாடா உங்களுக்கு உம்மா கொடுக்கறது விட்டு தான் குறைச்சல் வந்து உட்காருங்கடா அப்படிங்கிற மாதிரி 50 பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இதுதான் கடைசியா உங்களுடைய பேரை நான் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய பேரையும் வரிசையா சொன்னாப்புல. கடைசியா கமருதீன் அண்ட் பார்வதி அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது 50 பேரும் கிளாப் பண்ணி விட்டுருக்கலாம். ஆனா எஞ்சி 2 ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்க பாருங்க. எனக்கெல்லாம் சிரிப்பு தாங்கல. ஏண்டா அந்த 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போகும்போது கழுவி ஊத்துனது நீங்க தான். வழி அனுப்பி கூட வைக்க கூடாது, ஏன்னா அவ்வளவு பெரிய தப்பு பண்ணி தான் வெளியே போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசினவங்களும் நீங்க தான். சரி ஓகே, என்ன இருந்தாலும் தப்பு பண்றது மனுஷனுடைய இயல்பு தான். அதனால தப்பு பண்ணி வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க. கடைசியா பிக் பாஸ் அவங்க 2 பேரையும் சொல்லியிருக்காங்க போது உட்கார்ந்து கை தட்டி இருந்தா கூட போறல. ஏதோ 2 தியாகிகள் பேரை சொன்ன மாதிரி 50 பேர் எஞ்சி 2 ஸ்டாண்டிங் ஓவேஷன்லாம் கொடுத்தாங்க பாருங்க. எனக்கெல்லாம் சிரிப்பு தாங்கல. பாரு கமருதன்
அண்ட் இது எல்லாத்தையும் மீறி கடைசியா பிக் பாஸ் ஒன்று சொன்னார் பாருங்க, அதுதான் இருக்கிறதுலே பயங்கர ஹைலைட்டா இருந்துச்சு. மற்ற சீசனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த சீசனை மட்டும் எனக்கு ஒரு தனி ஃபீல் கொடுக்குது, உங்களுடைய சேர்ந்து கிடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்பல அதை கேட்கும்போது ஆமா ஆமா, மற்ற சீசன்ல நீங்க வெறும் பிக் பாஸ் வேலையை மட்டும் தான் பாத்தீங்க, இந்த சீசன்ல மட்டும் தான் நீங்க பிக் பாஸ் வேலை மட்டும் இல்ல பிக் பாஸ் கண்டஸ்டன்டாவும் மாறி இவங்களோட சேர்ந்து கேமும் ஆடி இருக்கீங்க. அதனால இப்படிப்பட்ட ஃபீல் உங்களுக்கு வரதுல எந்த விதமான தப்பும் இல்ல, அது நியாயம்தான்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த சீசன்ல உண்மையாவே உங்க கூட இருந்த மாதிரி ஒரு ஃபீல். அதுக்கப்புறமா இந்த ரீஎன்ட்ரி கண்டஸ்டன்ஸ்லாம் வந்தாங்க, எப்படா போவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆக்கி விட்டாக்கல. ஒரு வழியா ரீஎன்ட்ரி கண்டஸ்டன்ஸ் நீங்களாம் ஃபைனலிஸ்ட்டுக்கெல்லாம் பாய் சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே வாங்க அப்படிங்கிற மாதிரி கூட்டாப்புல எல்லாரும் போயிட்டு பாயெல்லாம் சொல்லிட்டு கார்டன் ஏரியாவுக்கு வந்து பாட்டை போட்டு விட்டோன்னே எல்லாரும் பயங்கர வைப்பான டான்ஸ்லாம் ஆடிட்டு சரி கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி 50 பேர் வெளியே தள்ளி கதை அடிச்சதுக்கு அப்புறமா 4 ஃபைனலிஸ்ட்டுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. சரி ஓகே பீன் பேக்கை போட்டு படுத்து வெட்டையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி படுத்து கிடந்தாங்க. அண்ட் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் 1 hour எபிசோடு மட்டும் பார்க்கறதுக்கு ஒரு கேங் இருக்கு அப்படின்னா லைவ் எபிசோட் 24 hours போக பாருங்க. அது 24 hours உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கத்தான் செய்றாங்க. ஸோ அப்படி போட்டுட்டு இருந்த அந்த 24 hours லைவ் வந்து இந்த செகண்ட்ல இருந்து நிப்பாட்ட போறோம். ஸோ நீங்க ஏதாச்சும் பேசணும்னா 4 பேர் வந்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே 4 பேர் வந்து தேங்க்ஸ் எல்லாம் சொன்னாங்க. சரி ரைட் முடிச்சு விட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரி லைவையும் முடிச்சு விட்டாங்க. இதுக்கப்புறமா நாளைக்கு 6 மணிக்கு ஃபினாலே ஆரம்பிக்கும் பாத்தீங்களா, அதுதான் டெலிகாஸ்ட் ஆகும். Finally give it up for 24/7. ஆக்சுவலா இதோட நீங்க டெலிகாஸ்ட் பண்ண 1 hour எபிசோட் வந்து முடிச்சு போச்சு. பட் வழக்கமாவே இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா கண்டிப்பா அன்சீன்ல தானே இருக்கும். அந்த மாதிரி அன்சீன்ல மாட்டின சில இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் தூக்கிட்டு வந்திருக்கேன். அதுலயும் குறிப்பா யாரோடது அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா வேற யாரோடது, நம்ம நடிப்பறைக்கோடது தான். பாஸ்கெட் எட்டி உதச்சான்ல 2 வாட்டி எட்டி உதச்சாங்க அமுருதி. ஆக்சுவலா நேத்து எபிசோட்ல பிரஜனும் சாண்ட்ராவும் திவ்யா கூப்பிட்டு வச்சு சில கிளாரிபிகேஷன்லாம் கொடுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. எதை பத்தின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வியனா வந்து திவ்யா கிட்ட சாண்ட்ரா உங்க மேல கொஞ்சம் பொசசிவ் ஆனாங்க, அதுவும் பிரஜனை வச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இல்லையா, அந்த விஷயத்துக்கு கிளாரிபிகேஷன் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வியனா கூப்பிட்டு பேசிடலாம் அப்படிங்கிற மாதிரி திவ்யா சொல்லும்போது கூட ஃபர்ஸ்ட் ஏன் சைடு ஆஃப் ஸ்டோரியை சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா வியனாவை கூப்பிட்டு பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா சொல்லியிருப்பாங்க. அது ஏன் அப்படிங்கிறது அப்போ புரியல, இப்போதான் புரியுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சைடு ஆஃப் ஸ்டோரியா என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சுபிக்ஷாக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு சண்டை வந்திருக்கும் இல்லையா நெக்லஸ் மேட்டர்ல. அப்போ வந்து ஆப்போசிட்லேயே தான் பிரஜன் இருந்திருப்பாப்புல. பிரஜன் ரொம்ப சிம்பிளாவே சொல்லியிருப்பாரு, அதாவது இவர் வந்து பண்றது சரின்ற மாதிரி இவர் நினைக்கிறாருன்னா நீ பண்றது சரின்னு நீ நினைச்சுக்கோ, இதுல எனக்கு கருத்து சொல்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சாண்ட்ரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா வியனா கிட்ட போயிட்டு நாங்க 2 பேரும் சண்டை பிடிக்கிறோம், அதுல வந்து சுபிக்ஷா மேல தான் தப்பு அப்படிங்கிறது பிரஜனுக்கு நல்லாவே தெரியுது. ஆனா அது தப்புன்னு தெரிஞ்சும் தட்டி கேட்காம விட்டுட்டாரு. ஒரு மனுஷன் இவ்வளவு பெரிய ஷோல தப்புன்னு தெரிஞ்சும் தட்டி கேட்காம விட்டா என் பொண்ணுங்க அதை எப்படி நினைப்பாங்க எப்படி பார்ப்பாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஐபோக்கா மேட்டர்ல வந்து நான் தான் வந்து உனக்கு ஐஸ்கிரீம் கொடுக்க சொன்னேன், ஆனா நான் தான் கொடுக்க சொன்னேன் அப்படிங்கிற விஷயம் மட்டும் டெலிகாஸ்ட் ஆகாம போயிருச்சுன்னா மக்கள் கிட்ட அது தப்பா தானே கன்வே ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரியை சொல்லியிருப்பாங்க. அப்பவே திவ்யா கேட்டிருப்பாங்க, நான் அவர் அண்ணனா பார்க்கிறேன், அவர் என்ன தங்கச்சியா பார்க்கிறாரு, அது டெலிகாஸ்ட் ஆகட்டாலும் மக்கள் இங்க தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க எதுக்காக இந்த சுபிக்ஷா மேட்டரை கன்வே பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு இப்போதான் புரியுது. ஏன்னா திவ்யா பொறுத்த வரைக்கும் சாண்ட்ரா பத்தி முன்னாடி தெரியாம இருந்துச்சு, ஆனா இப்போ சாண்ட்ரா எப்பேற்பட்ட ஆளு அப்படிங்கிறதெல்லாம் முழுசா தெரியும் இல்லையா. அதனால சாண்ட்ரா சொல்ற கதையெல்லாம் அப்படியே நம்பினா நம்மளை விட பெரிய முட்டாள் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வியனா கூப்பிட்டு வச்சு வியனா சைட் ஆஃப் ஸ்டோரியும் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் வியனா எல்லாத்தையுமே எடுத்து கொட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இத்தனை வருஷத்துல பிரஜன் இந்த மாதிரி பண்ணி நான் பார்த்ததே கிடையாது, இவர் இப்படி பண்றதெல்லாம் வச்சு பார்த்து மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு தெரியல, எங்க 2 பேருக்கும் வெளியே 2 குழந்தைங்க இருக்காங்க, அந்த குழந்தைங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரியல, எங்க 2 பேருக்கும் வெளியே ஒரு லைஃப் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே எதுக்காக பேசியிருக்காங்க அப்படின்னா திவ்யாவை கம்பேர் பண்ணி பொசசிவா தான் பேசியிருக்காங்க. ஆனா அது எங்க கொண்டு போய் கம்பைன் பண்றதுக்காக இந்த சுபிக்ஷா மேட்டரை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சுபிக்ஷா கூட சண்டை போடும்போது பிரஜன் ஏன் தட்டி கேட்கல அதை தான் அதை மென்ஷன் பண்ணனே தவிர்த்து திவ்யாவை அங்க கொண்டு வந்து நான் மென்ஷன் பண்ணவே இல்லை, அவ தான் அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல சாண்ட்ரா சொல்றதுல ஏதாச்சும் ஒரு சின்ன லாஜிக் இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆக்சுவலா சாண்ட்ராக்கும் சுபிக்ஷாக்கும் சண்டை வந்திருக்கு, அந்த சண்டையை வந்து ஆப்போசிட்ல நின்று பிரஜன் பார்த்திருக்காப்ல. அந்த இடத்துல பிரஜன் கருத்து சொல்லாம கிடையாது, கருத்து சொல்றாப்ல. வினோத் பண்றது அவருக்கு ரைட்னா நீ பண்றது உனக்கு ரைட், நீங்க 2 பேரும் டிசைட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாப்ல. ஆனா அது வந்து சாண்ட்ராக்கு தப்புன்ற மாதிரி தோணிருக்காங்க. ஏன்னா அது சுபிக்ஷா பண்றது தப்புங்கிறது அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சுமே ஏன் தப்ப தட்டி கேட்கல அப்படிங்கிற மாதிரி கேட்கிற வரைக்கும் ஓகே. ஆனா தட்டி கேட்கலன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வெளிய மக்கள் என்ன நினைப்பாங்களோன்னு தெரியலையே, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, அந்த பிள்ளைங்க என்ன நினைப்பாங்கன்றது தெரியலையே, இத்தனை வருஷத்துல இந்த மனுஷன் இப்படி பண்ணதே கிடையாது, எங்க 2 பேருக்கு வெளியே போனா ஒரு லைஃப் இருக்கு, இந்த மனுஷன் ஏன் தட்டி கேட்காம விட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி யாராச்சும் சொல்லுவாங்களா? தட்டி கேட்கலங்கிறது ஒரு சாதாரண விஷயம், இதுக்கு எதுக்குமா வெளியே மக்கள் தப்பா நினைக்க போறாங்க, உங்களுக்கு லைஃப் எல்லாம் அழிஞ்சு நாசமா போகும்போது இவங்க மென்ஷன் பண்ணது திவ்யா பத்தி, அதை
அதை வந்து மேனிபுலேட் பண்றதுக்காக தான் சுபிக்ஷா மேட்டரை இழுத்து கொண்டு வந்து மேனிபுலேட் பண்றாங்க. பிரசிடென்ட் ஷுட் திங்க் லைக் எனக்கு 2 பேருக்கு ஒரு குழந்தை இருக்கு, எங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியலைங்க நடக்கிற விஷயம்லாம் எனக்கு. ஸோ இப்போ புரியுதா எதுக்காக சாண்ட்ரா ஃபர்ஸ்ட் என் சைட் ஆஃப் ஸ்டோரியை கேட்டு அதுக்கப்புறமா வியானாவை கூப்பிட்டு வச்சு பேசலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா வியானா இப்போ இந்த ஸ்டோரியெல்லாம் சொன்னாங்க அப்படின்னா திவ்யா உனக்கு புரிஞ்சிருச்சா, நான் வந்து சுபிக்ஷா பற்றி சொன்ன விஷயத்தை தான் அவள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டா, புரியுதா, நான் அப்படி சொன்னதை இவ இப்படி புரிஞ்சுக்கிட்ட ஒன்று தப்பாக கன்வே பண்ணிருக்கா, ஏன் வியானா இப்படிலாம் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஸ்கார் லெவல் ஆக்டிங்கை போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் முன்னாடியே திவ்யா கிட்ட இப்படிப்பட்ட ஒரு கண்டென்ட்டை போட்டு வச்சிருக்காங்கன்றது மட்டும் நல்லாவே தெரிஞ்சு போச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, மக்கள் எப்படி எடுத்துட்டாங்க தெரியல, எனக்கு 2 குழந்தைங்க இருக்கு, பயமா இருக்கு. ஆனா இதுல ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப திவ்யாக்கு வந்து கிளியரா புரிஞ்சு போச்சு சாண்ட்ரா உருட்டுனது அம்புட்டுமே உருட்டுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வியானா கிட்ட சரி ஓகே இப்ப சாண்ட்ராவே கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிடலாம், உனக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்கும்போது வியானா எனக்கு ஓகே தான் கூப்பிடுங்க பேசிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே கான்ஃபிடென்ட்டா சொல்லிட்டாங்க. சரி ரைட் இப்பயாச்சும் கூப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா திவ்யா வந்து இல்ல திரையை போட்டு வச்சிருக்காங்க, எப்ப வேணா அதை ஓபன் பண்ணிடுவாங்க, மறுபடியும் நம்ம பேச ஆரம்பிக்கும் போது பாதிலே கட்டானா நல்லா இருக்காது, ஏன்னா நேத்து வந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது தான் கரெக்டா வந்து சாண்டி மாஸ்டரும் கவினும் உள்ள வந்திருப்பாங்க, அதனால பேச முடியாம போயிடுச்சு. அதனால கரெக்டான ஸ்பேஸ் கிடைக்கும் போது பேசி முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களே தவிர்த்து கடைசி வரைக்கும் பேசினாங்களான்னு சொல்லி பார்த்தா பிம்பிளிக்கு பிலாப்பி ஆகி போச்சு. நீங்க சொல்லிட்டு எனக்கு இருக்கிற 2 நாள் இல்ல எனக்கு பேசணும். அண்ட் நேத்து காலையில கூட பாத்தீங்கன்னா சாண்ட்ரா பிரஜன் கிட்ட உட்காந்துக்கிட்டு பயங்கரமான ஒப்பாரிலாம் வச்சுட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஏமா நீ கண்டஸ்டண்டா இருக்கிற வரைக்கும் ஒப்பாரிலாம் வச்சு பயங்கரமான கண்டென்ட்லாம் கொடுத்த இவங்களும் தூக்கி ப்ரோமோலாம் போட்டு இருந்தாங்க. ஓகே இப்போ ரீஎன்ட்ரியில தான் நம்ம உள்ள வந்திருக்கேன், எதுக்குமா இவ்வளவு கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டா ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாங்க பாருங்க, அதை கேட்டு எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்து போச்சு. அதாவது மக்கள் ஓட்டு போட்டு வந்து வெளியெடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சத்தியமா நான் நினைக்கவே இல்லை, நான் நல்லா தானே கேம் ஆடினேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. என்னது நல்லா கேம் ஆடினீங்க மக்கள் சப்போர்ட் இருக்குன்னு நினைச்சிங்களா, இதெல்லாம் எப்போ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இது பாருங்களேன் இவங்க பேசுறதுலயே எவ்வளவு குழப்பங்கள் இருக்கு, எவ்வளவு விஷயத்த மாத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா விஜய் சேதுபதி கேட்டிருப்பாப்ல பொட்டி எடுக்கிற மைண்ட் செட் இருந்துச்சா, இல்ல சார் ஜெயிப்பீங்கன்னு நினைச்சீங்களா, ஆமா சார் ஜெயிப்பேன் நினைச்சேன்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அந்த ஸ்டாண்டில் தான் இப்பயும் இருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா திவ்யாவை போட்டு அடிக்கணும்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக பிரஜன் கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் பொட்டி எடுக்கலான்ற மைண்ட் செட்ல தான் இருந்தேன், அதனால தான் வெளியே பீன் பேக்கே போட்டு படுத்து கிடந்தேன், ஆனா நான் வந்து பொட்டி எடுக்காததுக்கு காரணமே திவ்யா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னு சொல்லி கேட்டா இந்த புலம்பல் டாஸ்க் அப்புறமா காசு போட வந்திருப்பாங்கல்ல, அப்போ ஒரு பாட்டு ஒன்று பாடியிருப்பாங்க திவ்யா, அதாவது நல்ல வாயம் சம்பாதிக்கிறத நாரவாயன் துண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நல்ல வாய் வந்து திவ்யாவா, நாரவாய் வந்து சாண்ட்ரா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால தான் இவங்க பொட்டியை எடுக்க வேணாம்னு டிசைட் பண்ணிட்டாங்களாம். ஒருத்தவங்க பொட்டி எடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் எப்போ வரும், எப்படியும் மக்கள் நமக்கெல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க மாட்டாங்க, அதனால பொட்டியில் வர காசை எடுத்துட்டு போனா அது நம்மளுக்கு லாபம் தான், அதனால எப்போ பொட்டி வைப்பாங்க எப்போ காசு சேரும் எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்றவங்க தான் பொட்டி எடுப்பாங்க. ஸோ அப்பவே வந்து சாண்ட்ராக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்ற மைண்ட் செட் இருந்ததுனால தானே பொட்டி எடுக்கலான்ற மைண்ட் செட்டுக்கே அவங்க வந்திருப்பாங்க. ஆனா இப்போ பாருங்க மக்கள் ஏன் ஓட்டு போடலன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே, நான் வந்து நல்லா தானே கேம் ஆடினேன், இத்தனைக்கும் அது இவங்கெல்லாம் நாமினேட் பண்ணாங்கல்ல, ஹவுஸ்மேட்ஸ்லாம் நாமினேட் பண்ணும்போதெல்லாம் இவங்க வந்து வெளியே போகலையா, மக்கள் ஓட்டு போட்டு சப்போர்ட் பண்ணி காப்பாத்திட்டாங்களாமா. ஆனா இப்ப ஸ்ட்ரைட் நாமினேஷன் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் எல்லாரையும் நாமினேட் பண்ணும்போது எப்படி வெளியே வந்து எப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. அதாவது மக்கள் ஓட்டு போட்டு உங்களை காப்பாத்தி வீட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க, நீங்க இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க, நம்பு கிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. இதுல ஹைலைட்டே யாருன்னா பிரஜன் தான். அந்த மனுஷன் பாருங்க, அதாவது டைட்டில் வின் பண்றதுலாம் செகண்டரி தான், இந்த வீட்டுல இருந்து நல்ல பேர் வெளியே வாங்கிட்டு வெளியே வரது இருக்கு பத்தியா, அதுதான் ரொம்ப முக்கியம், அதை நீ பண்ணிருக்கல அது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை பார்க்கும்போது அந்த மனுஷன் மனசாட்சி மட்டும் இல்ல குடலு கிட்னி லிவர்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து புதைச்சு விட்டு பேசிட்டு இருக்காரோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. மக்களோட மனசை வின் பண்ணி வெளியே வரதுல சாதாரண விஷயம் கிடையாது, அது ஜெயிச்சிருக்கல, அது எவ்வளவு பெரிய விஷயம். அது அண்ட் பிரஜன் கிட்ட ஒப்பாரி வச்சது மட்டும் இல்லாம தர்பீஸ் பிரவீன் ராஜ் இவங்கெல்லாம் கிளம்பி வந்துட்டாங்க, அவங்க கிட்டே அதை தான் சொல்லிருக்காங்க, மக்கள் ஏன் எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல, எவிக்ட் ஆகி வெளியே போகும்போது நான் என்ன பண்ணேன் எதுக்காக அப்படிங்கிற மாதிரி தான் என் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது எவிக்ட் ஆகி வீட்டை விட்டு வெளியே போயிட்டு அதுக்கப்புறமா தான் மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க, வெளியே போய் சத்தியமா இவங்க எதையுமே பார்க்கலையா, எங்கிட்ட ஸ்க்ரோல் பண்ணியிருந்தாலும் எந்த பிளாட்ஃபார்மை ஓபன் பண்ணியிருந்தாலும் எல்லாத்துலயும் வெளிப்படையா தெரிஞ்சிருக்குமே, எப்படி உங்களுக்கு இன்னும் புரியலன்றது எனக்கு பெரிய டவுட்டாவே இருக்கு. இத்தனைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிக் பாஸ் எப்பயுமே என்ன சாண்டின்னு உரிமையா கூப்பிடுவார், எந்த ஒரு இடத்துலயும் பிக் பாஸ் என்ன சாண்டின்னு கூப்பிடுங்க பிக் பாஸ் அப்படின்னு நானா வாய் விட்டு கேட்டதே கிடையாதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவங்க எவிக்டாய் வெளியே போகும்போது சாண்ட்ரான்னு சொல்லும்போது பிக் பாஸ் அப்படிதான் நம்ம பழகி இருக்கோமா, இல்ல நான் சாண்டின்னு தான் கூப்பிடுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அதுக்கப்புறமா தான் பிக் பாஸ் சாண்டினே கூப்பிட்டாரு. இதுல கூட பொய்யான்ற மாதிரி தான் இருந்துச்சு. எப்பவுமே அவர்கிட்ட நான் போய்
சொல்லிட்டு இது பண்ணுங்க பாஸ், என்ன இப்படி கூப்பிடுங்க பாஸ், எதுவுமே ஆனா இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. நேற்று எபிசோட்ல தான் சொல்லியிருப்போம், சாண்ட்ரா வந்து கேமரா முன்னாடி போயிட்டு பார்வதியும் கமுதினுடைய லைஃப்பை நினைச்சு அப்படியே ஏங்கி கதறி எழுதிருப்பாங்க. அதுலயும் பார்வதியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ என்னுடைய சிஸ்டர் மாதிரி. நான் அவளுக்கு அக்கா வந்ததை விட அவ தான் எனக்கு அதிகமாக அக்கா வந்திருக்கா. கமுதின்லாம் எவ்வளோ ட்ரீமோட இந்த வீட்டுக்குள்ள வந்தான்றதெல்லாம் என்கிட்ட தானே சொன்னா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேசி நிறைய வந்து கொட்டுன்னு கொட்டிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பிரஜன் கிட்ட வந்து நைட்டில் பேசிட்டு இருக்காங்க. சும்மா ஒரு ரெட் கார்டு கொடுத்துருப்பாங்க, இவங்க எதுவும் பண்ணாமல் டீம் பார்க்காமையே கொடுத்துருப்பாங்க, இந்த டிசிஷன்லாம் நார்மலாக எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. யாருமா நீ அப்படியும் பேசுற இப்படியும் பேசுற, அது ஒன்று புரிஞ்சிக்கவே முடியலையேமான்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஒரு டிசிஷன் அவங்க எடுத்திருக்காங்கன்னா சும்மா எடுத்திருக்காங்களா? இத்தனைக்கும் பார்வதியை கூட டீல்ல விட்டுறாங்க. கமருதீனை மட்டும் விட மாட்டேன் அப்படிங்கிற பேர்ல கமருதீனை தான் போட்டு அடிச்சு நவுத்துறாங்க. கமருதீன் இந்த பாக்ஸ் எல்லாம் எட்டி உதச்சான் பத்தியா, ஒரு தடவை 2 தடவை ஒட்டி உதச்சான். அப்பெல்லாம் நான் இல்ல அரோராவே எவ்வளவு பயந்துட்டான்னு உனக்கு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சுட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கெல்லாம் வந்து கமருதீனை பார்க்கும்போது எவ்வளவு பயமா இருந்துச்சுமா, நான் எப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருந்தது தெரியுமா. இத்தனைக்கும் அவங்க 2 பேரும் என்னை எத்தி உதச்சிட்டாங்க, நான் கீழே விழுந்துட்டேன், நான் அன்கான்சியஸா போயிட்டேன். அதுக்கப்புறமா தான் பிக் பாஸ் டீம் வந்து மெடிக்கல் டீமை வர வச்சு பார்த்தாங்க. ஸோ அதனால அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இன்கேஸ் கமருதீன் ஏதாச்சும் என்ன பண்ணிட்டான்னு வைங்க, அதுக்கப்புறம் மெடிக்கல் டீம் ரெடியாலாம் இருக்க மாட்டாங்க. பண்ணதுக்கு அப்புறம் மெடிக்கல் டீம் கிளம்பி வரணும், அது வரைக்கும் நான் இருக்கணும். ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும் ஏதா இருக்குன்றதை நீங்களே புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரீம் திங்கிங் வரைக்கும் போறாங்க. எனக்கு என்னன்னா, இவன் வந்து ஏதாவது பண்ணிட்டேன்னா பண்ணதுக்கு அப்புறம் தானே மெடிக்கல் டீம் வருவாங்க. ஸோ சாண்ட்ரா பேசதான் வச்சு பார்க்கும்போது அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கமருதீன் மாதிரியான கண்டஸ்டன்ஸ் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் எவ்வளவு தூரம் சேஃப் அப்படிங்கிறதும் தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்து முடிச்சதுக்கு அப்புறமா பிக் பாஸ் டீம் வந்து மெடிக்கல் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, மெடிக்கல் டீம் கிளம்பி வருவாங்க, அதுக்கப்புறமா தான் பார்ப்பாங்க. அது வரைக்கும் தாக்கு பிடிக்கிற மாதிரியான விஷயமா இருந்தா ஓகே. இன்கேஸ் தாக்கு பிடிக்க முடியலனா சோ பிக் பாஸ் வீடே எவ்வளவு சேஃபான வீடுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. பார்த்தாங்க. அப்புறம் வந்து சபரி இறங்கிட்டான், வினோத் சபரி உள்ள ஓடுறாங்க. அதுக்கப்புறம் தான் மெடிக்கல் டீம் வந்தாங்க. அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி எக்ஸ்ட்ராவா அவங்க என்னென்னலாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த டோர்லாம் லாக் ஆயிருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுவாங்களாமா. எல்லா கேமராவும் என்ன ஃபோக்கஸ் பண்ணுதா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணுவாங்களாமா. ஒருவேளை ஃபோக்கஸ் பண்ணாம விட்டு லாக் ஆகாம விட்டு அவர் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டா, அதாவது ஒரு மனுஷி பழைய தூக்கி போடலாம், ஆனா இந்த அளவுக்கான்ற மாதிரி தான் இருந்துச்சு. தூங்குறதுக்கு முன்னாடி நான் செக் பண்ணுவேன், இந்த கேமரா இவ்வளவும் எனக்கு ஃபோக்கஸ்ல இருக்கு. அண்ட் இதுல வர பிரஜன் பாருங்க, பிரஜன் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா அந்த மனுஷன் ஃபுல் டைம் ஜாபா எல்லார்கிட்டயுமே போய் இன்டர்வியூ தானே கொடுத்துட்டு இருந்தாப்ல. அதனால இன்டர்வியூல எப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் வந்து ரைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற வரைக்கும் அந்த மனுஷனுக்கு நல்லா தெரியும் இல்லையா. அதனால சாண்ட்ரா இந்த வீட்டை விட்டு வெளியே வந்தா எப்படிப்பட்ட கேள்விகள்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நானே உனக்கு லிஸ்ட் போட்டே தரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாப்ல. அதுலயும் குறிப்பா நீ மயக்கம் போட்டு விழுந்தது எல்லாம் டிராமாவா, வெளியே அப்படித்தானே பேசிக்கிறாங்க, அப்படியெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே சாண்ட்ராக்கு வந்து அப்படிலாம் கேட்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கிட்டதாக கண்டிப்பா கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மனுஷன் அடிச்சு வர சொல்லிட்டு காப்ல. அதுக்கு சாண்ட்ரா பாருங்க, நான் வந்து எப்படிப்பட்ட ஒரு டிராமாலாம் வந்து ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தானே தெரியும். ஒருவேளை டீம் எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்காங்க, நான் டிராமா பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிலாம் டீமுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பாம ஆக்சுவலா என்னதானே வெளியே அனுப்பியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்ன உடனே பிரச்சனையுமே ஆமாமா டீம் பார்த்துட்டு தான் இருக்காங்க, வெளியே இருக்கிற மக்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா இந்த இன்டர்வியூக்கு கேட்கறாங்க பாத்தீங்க, அவங்க தான் இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இன்டர்வியூ எடுக்கிறவங்க வச்சு இவர் காமெடி பண்ணிட்டு இருக்காரு. நான் வந்து டிராமா பண்ணிட்டு இருக்கேன்னா எப்படி பண்ண முடியும்? கொடுக்கறதுக்கு என்ன அனுப்பிச்சு விட்டுருக்கலாம். நேற்று எபிசோட்ல இதை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். சாண்ட்ரா வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா எப்படியும் எல்லா சேனலுக்கும் இன்டர்வியூ கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஸோ இன்டர்வியூல எக்கச்சக்கமான கேள்விகள்லாம் கேட்பாங்க. அந்த கேள்விக்கான பதிலாக தான் இப்போ ரீஎன்ட்ரியில் வந்து எல்லா பதிலையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாபநாசம் படத்தை முந்தின நாளே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரெடி பண்ணி வச்சுட்டு வருவார் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ரீஎன்ட்ரியை ஒரு நல்ல சான்ஸாக யூஸ் பண்ணி இவங்க எதெல்லாம் மூடி மறைக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணி வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு. அதனால தான் வந்துட்டு இப்போ பிரஜன் கூட இன்டர்வியூல வந்து இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் கேட்பாங்க, அதுக்கு நீ எப்படி பதில் சொல்லணும் அப்படிங்கிற வரைக்கும் உன்னை வெல் ப்ரிப்பேர் பண்ணி தான் உன்னை இன்டர்வியூக்கு அனுப்புவேன் அப்படிங்கிற மாதிரி அதையும் கொண்டு வந்து இங்கேயே வச்சுட்டு இருக்காங்க. நீங்க டிராமா பண்ணீங்களான்னு கேட்பாங்க, கேளு இது கேட்பாங்க. நான் தான் சொல்றேன், கேள்வி வந்து செம்ம காமெடியா இருக்கும். ஆனா இதெல்லாம் கூட விஷயம் கிடையாதுங்க. இதுக்கு அடுத்ததான் ஒன்று சொன்னாங்க பாருங்க, அதான் இருக்கிறதுலே பயங்கரமான ஹைலைட்டா இருந்துச்சு. அது இந்த கார் இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா சாண்ட்ரா போயிட்டு தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. அடுத்த நாள் காலையில கமருதீன் சாப்பிட்டுட்டு அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்திருப்பாப்ல. கமருதீனை பார்த்த உடனே ஐயோ பூச்சாண்டி அந்த பூச்சாண்டியை போ சொல்லுங்க ஏன்னா கத்துவேன் கதறுவேன் அப்படிங்கிற மாதிரி பெட்ஷீட்டை போத்திட்டு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க தெரியுமா. அந்த இடத்துல தான் வினோத் இருந்திருப்பாப்ல, சபரிலாம் வந்துட்டு கமருதீன் போடா அப்படிங்கிற மாதிரி விரட்டிலாம் விட்டுருப்பாங்கல்ல. அந்த மேட்டரை எப்படி திரும்ப பிளேட் திருப்பி போடுறாங்க. அதாவது வினோத் வந்து கமருதீன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டாராமா. அப்ப சாண்ட்ரா தூக்கிட்டு இருக்கும்போது என்னது கமருதீனை கூப்பிடுறீங்களா, அவனை எதுக்கு கூப்பிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கமருதீன் அப்படிங்கிற பேரை கேட்டே பதறிட்டாங்களாமா. அதனால தான் பெட்ஷீட்டை போத்திட்டு அப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வினோத் நின்ற உடனே வினோத் கூட கேளுங்களேன், வினோத்துக்கே தெரியும்
வினோத் அன்னைக்கு நீங்க வந்து கமர்தீன் சொல்லி கூப்பிட்டீங்க, அதனால நான் எப்படி பயந்தேன், அதுக்கு சாட்சி இவர் தான் அப்படிங்கிற மாதிரி வினோத்தை சாட்சியா இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யாருக்கிட்ட சொல்றாங்க? பிரஜன் கிட்ட வேற சொல்றாங்க. பிரஜன் எல்லாத்தையும் வெளியிருந்து மனுஷன் பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பாப்ல. பட் இருந்தாலும் சாண்ட்ரா சொல்றதெல்லாம் அப்படியே உண்மை மாதிரியே அந்த மனுஷனும் கேட்டுக்கிட்டே இருந்தாப்ல. இத்தனைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வினோத் போயிட்டு கமர்தீன்ட்டே சொல்லியிருப்பாப்ல, ஏ மச்சான் அந்த அம்மா பண்றது எனக்கே வந்து ஓவரா தான் தெரிஞ்சு, அதுவே டிராமா மாதிரி தான் இருந்துச்சு, எதுவாக இருந்தாலும் உண்மையை சொல்லிடுவேன், இதுக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணதெல்லாம் கூட ஓகே, ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓவரா அப்படிங்கிற மாதிரி வினோத்தே கமர்தீன்ட்ட சொல்லியிருப்பாப்ல. ஆனா இப்ப நம்ம நடிப்பறைக்கே பாருங்க, வினோத்துக்கிட்டே வந்து சாட்சி கூப்பிட்டு இருக்காங்க. அந்த கார் டாஸ்க் முடிச்சு நீங்க எதுக்கோ கமருதீனை கூப்பிட்டீங்க, ஞாபகம் இருக்கா? நான் டக்குன்னு எழுந்து உட்கார்ந்த, ஞாபகம் இருக்கா? ஸோ அகைன் இதையுமே எதுக்காக அவங்க பதிவு பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெளியே வந்ததுக்கு அப்புறம் இன்டர்வியூ கொடுக்க வேண்டியதாக தான் இருக்கும். அந்த இன்டர்வியூல எதுக்குங்க கமருதீனை பார்த்து அந்த பயந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டா, பின்ன என்னங்க கமருதீன் அப்படிங்கிற பேரை கேட்டதுக்கே எனக்கு அவ்வளவு பயம் வந்துருச்சு அப்படின்னா பின்ன நான் பதறாம என்ன செய்ய முடியும்? அதனால தான் அன்னைக்கு காலில் விழ வரும்போது கூட நான் பயந்தேன். உங்களுக்கு இப்போ புரிஞ்சு போச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம்ல. அதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து கன்வே பண்றாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிச்சு. பட் இவங்க பண்ணதுக்கு அப்புறமா வினோத சாட்சிக்கு கூப்பிட்டுருக்காங்க இல்லையா, வினோத் வெளியே போய் என்ன பேசினார் அப்படிங்கிற கிளிப்பிங்க நம்ம சாண்ட்ரா கிட்ட போட்டு காமிச்சா, ஓ பார்த்த வினோத்தை இப்படிதான் சொல்லியிருக்காரா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்ல போறாங்கன்றதை பார்க்கறதுக்கு தான் நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஆமா, நீங்க படுத்துட்டு இருந்தீங்க. அண்ட் இப்பயுமே பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து வியனா கூப்பிட்டு வச்சு பேசிடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமா ஆமா கூப்பிட்டு பேசி தான் ஆகணும், திவ்யா சாப்பிட்டுட்டு இருக்கா, அதுக்கப்புறம் கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் வியனா கூப்பிட்டு வச்சு பேசிடலான்ற மாதிரி புலி வருதுன்ற மாதிரி காமிச்சாங்களே தவிர்த்து கடைசி வரைக்கும் பேசவே இல்லையன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ கூட பிரஜன் வந்து எதெல்லாம் பத்தி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் லிஸ்ட் எடுத்து வைக்கிறாப்புல. சீரியல் நடிச்சு ஊறி போய் இங்கேயும் பயங்கரமான டிராமாலாம் பண்றா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னல, அப்படி என்ன நீ டிராமா பண்ண அப்படிங்கிறதெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி எதெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி பிரஜன் ஒரு பக்கம் சொல்றாப்புலையோ, அவர் கேட்கணுன்ற கேள்வியை கூட சாண்ட்ரா விட்டுறாங்க. இவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, வியனா அப்படி சொல்லும் போது திவ்யா அந்த இடத்துல இருந்தாளா, திவ்யா அதுக்கு சிரிச்சாளா, திவ்யா அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணா அப்படிங்கிற மாதிரி தான் சுத்தி கேட்டு இருந்தாங்க. பட் வந்து வியனா சொல்லும் போது திவ்யாவுமே கொஞ்சம் சிரிக்க தான் செஞ்சாங்க. பட் பிரஜன் வந்து இல்ல அவ சிரிக்கல, அவ பாட்டு கண்டுக்காம தான் இருந்தா அப்படிங்கிற மாதிரி திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த மனுஷன் வந்து பேசிட்டு இருந்தாப்ல. சிரிச்சிட்டு இருந்தாங்க, சிரிக்கல, அவ எதுவுமே பேசல. ஆக மொத்தம் இந்த சீசன்ல ஃபைனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த 4 பேர் ஏதாச்சும் கண்டென்ட் கொடுத்தாங்களான்னு சொல்லி பார்த்தா இந்த வாரம் முழுக்க எல்லா கிட்டையும் வந்து அவங்க ஜாலியா பேசிட்டு தவிர்த்து பெருசா எந்த விதமான கண்டென்ட் வரல. பட் ரீஎன்ட்ரியில உள்ள வந்து கூட உங்க எல்லாருக்கும் பயங்கரமான கண்டென்ட்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னா அது கண்டிப்பா சாண்ட்ராவால தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த வாரம் முழுக்க கடைசி வாரம் கூட பார்க்காம இந்த அளவுக்கு கண்டென்ட்டை வாரி வழங்கியிருக்காங்கன்னா கண்டிப்பா நம்ம நடிப்பறைக்கு தான் வந்து நன்றியை சொல்லி ஆகணும். பட் இருந்தாலும் ஒரு விஷயத்த ஒரு மாதிரி பேசுறவங்களை நம்ம பார்த்திருப்போம், ஆனா ஒரே விஷயத்தை பல மாதிரி பேசக்கூடிய ஒரே ஆள் வந்து சாண்ட்ரா தான் போல இருக்கு. பட் சாண்ட்ராவுடைய இன்டர்வியூல வந்துட்டு சாண்ட்ரா வந்து கேட்கிற கேள்விக்கெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு பதில சொல்ல போறாங்க, அந்த கேள்வியை கேட்டு இன்டர்வியூ எடுக்கிறவங்கலாம் எப்படி அசந்து போறான் ஆடி போறான் அப்படிங்கிறதுலாம் நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், ஒரு வழியா இந்த சீசனுடைய எல்லா எபிசோட்ஸும் வந்து முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு ஃபினாலே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஃபினாலே ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த சீசன்ல யார் வின்னரு, யார் ரன்னரு, யார் வந்து 3rd பிளேஸ், யார் 4th பிளேஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பட் அது தெரிஞ்சா கூட பெரிய இம்பாக்ட் கிரியேட் ஆகுமா, ஓ இவங்களுக்கு கிடைச்சிச்சா அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸைட் ஆகுமான்னு சொல்லி கேட்டா சத்தியமா நான்லாம் எக்ஸைட் ஆக மாட்டேன். ஒருவேளை நீங்க எக்ஸைட் ஆவீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்க. அண்ட் யார் வந்து வின் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ நாளைக்கு தான் கடைசி எபிசோட். ஸோ எதை மிஸ் பண்றனோ இல்லையோ டெய்லி இந்த மாதிரி வந்து பிக் பாஸ் ரிவ்யூ அப்படிங்கிற பேர்ல உங்ககிட்ட பேசியிருந்தேன். எத்தனை பேர் வந்து நான் போட்ட அம்புட்டு ரிவ்யூ பார்த்தீங்க அப்படிங்கிறதுலாம் தெரியல. பட் எல்லா வீடியோஸ்க்குமே வந்து மினிமம் 2 லட்சம் வியூஸ் வந்து எனக்கு வந்திருக்கு. ஸோ 2 லட்சம் பேர் வந்து தொடர்ந்து என்னுடைய வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்குது. உங்க எல்லாத்தையும் இதுக்கப்புறம் மிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் நான் வந்து பிக் பாஸ் ரிவ்யூ மட்டும் போட்டு அதுக்கப்புறம் எதுவும் போட மாட்டேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. பிக் பாஸ் ரிவ்யூக்கு அப்புறமா நம்மளுடைய ரெகுலர் வீடியோஸ்லாம் வரும். ஸோ பிக் பாஸ் ரிவ்யூ மட்டும் பார்த்துட்டு விடாம அதுக்கப்புறம் அந்த வீடியோஸ் போடுறேன் இல்லையா, மற்ற என்டர்டைன்மெண்டான வீடியோஸ், ரியாக்ஷன் வீடியோஸ்லாம், அந்த வீடியோஸையும் பாருங்க. ஒருவேளை பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதையும் ரெகுலராக பார்க்க ஆரம்பிங்க. இல்லப்பா நான் ஒன்லி பிக் பாஸ் ரிவ்யூ மட்டும் தான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டா பேசுறீங்க அப்படின்னா சரி ரைட், நாளைக்கு வீடியோக்கு அப்புறமா அடுத்த வருஷம் தான் உங்களை மீட் பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் கண்டிப்பாக நான் உங்களை வந்து பயங்கரமாக மிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு நாளைக்கு மீட் பண்ணலாம். ஸோ வேற ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காம அது கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. நீங்க எபிசோட் பத்தின கருத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் டான் டைம் வந்து சேர்ந்துரும். ஸோ மீட் மேட்ச் சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூட, சூப்பரான ட்ரோலோட சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா பை பை அண்ட் டேக் கேர்.